சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் சிவகங்கை மாவட்டம் அதிக்கரை ராஜ்குமார் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடத்துகிறது. எங்கள் வீட்டிற்கு திமுகவினர் சிலர் வந்தனர். எங்கள் அனுமதியின்றி வீட்டில் தமிழக முதல்வர் படத்துடன் ஓரணியில் தமிழ்நாடு என அச்சிடப்பட்ட ஸ்டிக்கரை ஒட்டினர். குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் பிற அடையாள அட்டைகளை கேட்டனர். தர மறுத்தபோது வீட்டு பெண்கள் மாதந்தோறும் அரசிடம் பெறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திவிடுவதாக மிரட்டினர். மொபைல் போன் எண்களை கேட்டு வாங்குகின்றனர். எண் கொடுக்கப்பட்டதும் ஓரணியில் தமிழ்நாடு என தகவல் வருகிறது. தொடர்ந்து ஓடிபி வருகிறது. அதை தெரிவித்ததும் திமுகவில் உறுப்பினராக சேர்ந்ததாக தகவல் வருகிறது. அரசியல் பிரச்சாரத்திற்காக ஆதார் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்துவது தவறு. இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான UIDAI தலைமை செயல் அதிகாரி விசாரித்து திமுக பொதுச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் ஓரணியில் தமிழ்நாடு பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது மக்களுக்கு OTP அனுப்ப இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. உறுப்பினர் சேர்க்கை நடத்த தடையில்லை. டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்து இந்திய தலைமை தேர்தல் கமிஷன், மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர், இந்திய தனித்துவ அடையாள ஆணைய தலைமை செயல் அதிகாரி, தமிழக தலைமை செயலர் 2 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர்.